அப்போலோ மருத்துவமனை சார்பாக அனைவருக்கும் வணக்கம். மனிதனுடைய இதயமானது ஒரு நிமிடத்திற்கு 60லிருந்து 100 முறை துடித்துக் கொண்டிருக்கிறது. நம்மளுக்கு எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அது எப்படி துடிக்குதுன்னா, வலதுபக்க ஆரிக்கல்லேருந்து ஒரு மின் தூண்டல் மூலியமாக 4 அறைகளுக்கும் அது மின் தூண்டல் பரவும் பொழுது அது இதயமானது சுருங்கி விரிந்து அது உடம்பு புறம் பிளட்டை பம்ப் பண்ணுது. இதில் வர பல கோளாறுகளை தான் நம்ம அரித்மியா என்று சொல்லுகிறோம். அதாவது ரிதம் டிசார்டர், பல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம். இது எப்படி தெரியும், சிம்டமாக தெரிய வரும் அப்படின்னா, படபடப்பு, தலை சுத்தல், மயக்கம், செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட், இது மாதிரிலாம் பேஷண்ட்ஸுக்கு தொந்தரவு வரும். அந்த மாதிரி வரக்கூடிய அதிவேக இதய துடிப்பில் வர ஒரு காமனான ப்ராப்ளம் தான் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான அதிவேக படபடப்பு. இதில் என்ன ப்ராப்ளம்னா, இந்த மாதிரி படபடப்பு வரும்போது அவங்களுக்கு சில நிமிடங்கள் இதயம் படபடப்படான்னு துடிச்சு அப்படியே நின்றோம். சில சமயம் மணிக்கணக்காக கூட போகும். அதுவே நிற்கும். சில சமயம் நிற்கலைன்னா நம்ம எமர்ஜென்சி போய் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி அதிவேகமாக துடிக்கிறது யாருக்கு அதிகமாக வரும் அப்படின்னு ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் சொல்லக்கூடிய இந்த அதிவேக இதய துடிப்பு யாருக்கு ரொம்ப காமனாக வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு பிபி, சுகர், தைராய்டு ப்ராப்ளம், லங் ப்ராப்ளம், ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்தவங்க, பைபாஸ் சர்ஜரி பண்ணவங்க, ஓவர் வெயிட்டில் உள்ளவங்க, ஆல்கஹால்ஸ் நிறைய எடுத்துக்கிறவங்க, ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி துடிப்பு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதில் என்ன ப்ராப்ளம்னா, இந்த மாதிரி துடிக்கி வரும்போது படபடப்பு மட்டுமல்லாமல் அப்போதைக்கு ஹார்ட்டுக்குள்ளே ஒரு கிளாட் ஃபார்ம் ஆகி கிளாட்டு பிரெயினுக்கு போய் ஸ்ட்ரோக்கை உண்டு பண்ணும், பக்கவாதத்தை உண்டு பண்ணும். ரெண்டாவது அதிவேகமாக இதயம் துடிக்கிறதுனால ஹார்ட் ஃபெயிலியர், தேவையை விட மனிதனோட இதயமாக அதிகமாக துடிச்சிச்சுன்னா அது ஃபெயில் ஆகிரும். ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் மூச்சு முட்டி அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற மாதிரி நிலைமை வரலாம். இதுக்கு என்ன நம்ம யூஸ்வலாக நம்ம ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம் அப்படின்னா, மருந்து எழுதி கொடுப்போம். ஸ்ட்ரோக் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பிளட் தின்னர் மெடிசனும், இந்த துடிப்பு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ரொட்டீனான மெடிசன் எழுதி கொடுப்போம். இந்த ஆன்டிரித்மிக் மெடிக்கேஷன் சொல்லுவோம். இதில் என்ன ப்ராப்ளம்னா, இந்த ஆன்டிரித்மிக் மெடிக்கேஷன் என்ன பெஸ்ட்டு ஆன்டிரித்மிக் மெடிக்கேஷன் கொடுத்தாலும் அதோட எஃபெக்டிவ்னஸ் ஒரு 50% தான். ஒரு 100 பேருக்கு மெடிசன் கொடுத்தோம்னா ஒரு 50 பேருக்கு தான் அது கேட்கும். மீதி 50 பேருக்கு அவங்க மெடிசன் சாப்பிட்டாலும் இந்த துடிப்பு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்களுக்குலாம் என்ன பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டு, இல்லை எனக்கு மெடிசனே வேண்டாம், இல்லை மெடிசனோட சைட் எஃபெக்ட்ஸும் எனக்கு வேண்டாம், எனக்கு மெடிசன் அவாய்ட் பண்ணுற விரும்புகிறேன் அப்படின்றவங்களுக்கும் என்ன அது ஆப்ஷன்னா, ஒரு பலூன் ட்ரீட்மெண்ட், அதை கிரையோ பலூன் அப்ளேஷன் சொல்லுவோம். தொடவழியாக ஊசி போட்டு ஹார்ட்டுக்குள்ளே ஒரு பலூனை கொண்டு போய் இடதுபக்க ஆரிக்கல்ல அந்த அதிவேக இதய துடிப்பு, ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் சொல்லக்கூடிய அதிவேக இதய துடிப்பு உற்பத்தி ஆகிற இடத்துல ஒரு நைட்ரஸ் ஆக்சைடை செலுத்தி கூலிங் அந்த பலூனை ஒரு -50 டிகிரி செல்சியஸ் கொண்டு போகிறப்ப அந்த அதிவேக இதய துடிப்பு உற்பத்தி ஆகிற செல்ஸை நம்மளால் கில் பண்ண முடியும். இது பண்ணுறதுனால இதோட அந்த அதிவேக இதய துடிப்பு உற்பத்தி ஆகிறது நின்று போய் இதோட சக்ஸஸ் ரேட் ஒரு 85% சொல்லலாம் நம்ம. ஸோ இவங்களுக்கு 40-45% தான் சக்ஸஸ் ரேட் மெடிசினில். இதை நம்ம ஒரு 80-85% சக்ஸஸ் ரேட்டு இந்த பலூன் ட்ரீட்மெண்ட்னால நம்மளால் கொடுக்க முடியும். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஆரம்ப ஸ்டேஜிலே இந்த படபடப்பு வர ஆரம்ப ஸ்டேஜிலே இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறதுனால இந்த படபடப்பு ஃபர்தராக ஒர்சன் ஆகாமல் தடுக்க முடியும். ஏன்னா இது ஆரம்பத்தில் சில மணி நேரங்கள் வரக்கூடிய படபடப்பானது அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா இது மணிக்கணக்காக நாள் கணக்காக போய் ஒரு ஸ்டேஜில் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே ஃபெயிலியர் ஆகிற நிலைமைக்கு வந்துடும். அதை பர்மனெண்ட்டுன்னு சொல்லிடுவோம். அதை ஒன்றும் பண்ண முடியாத நிலைமைக்கு போயிடும். அதனால் ஆரம்ப ஸ்டேஜிலே நம்ம இந்த துடிப்பை மருந்து மூலியமாகவோ, மருந்து கேட்கல, இல்லை மருந்து சாப்பிட விருப்பம் இல்லைன்றவங்க இந்த பலூன் ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்கிட்டு இதை சரி பண்ணிக்கிறது ரொம்ப சிறந்தது. இது ஒரு ஆப்ரேஷன் கிடையாது, ஒரு தொடவழியமாக பண்ணக்கூடிய ஒரு கீஹோல் ப்ரொசீஜர் தான். ஒரு நாள் ஸ்டே பண்ணுறாப்புல இருக்கும் ஹாஸ்பிட்டலில். மார்னிங் அட்மிட் ஆனால் ஆஃப்டர்நூன் பண்ணிவிட்டு அடுத்த நாளே டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். அவங்க வெரி நெக்ஸ்ட் டே தே கேன் நார்மல் லைஃப்பை லீட் பண்ணலாம். இது ரெஸ்டெல்லாம் தேவையில்லை. எந்த கட்டிங், சூச்சரிங், தையல் எதுவும் கிடையாது. இது அடிக்கடி துடிப்பு இது மாதிரி பாதிக்கப்படுறவங்களுக்கு இது ஒரு சிறந்த ட்ரீட்மெண்ட்டு. இது பண்ணுறதுனால ஸ்ட்ரோக் வராமல் நம்மளால் வாய்ப்பை குறைக்க முடியும். ஹார்ட் ஃபெயிலியர் வராத வாய்ப்பை குறைக்க முடியும். அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.